தலைவர்களாக வரும்போது குடும்பமோ இல்லை வாரிசோ வந்தால் இயற்கையை எந்த கட்சியினாலும் டக்குன்னு ஏற்றுக்கும். ஆனால் ஒரு கிராமப்புறத்தில் இருந்தவன் ஒரு கிளை செயலாளராக இருந்தவர் உச்சபட்ச பதவிக்கு வந்து இன்றைக்கு புகழும் பேரும் பெற்று அடுத்த வாய்ப்பு கிடைக்கும்னா சீக்கிரத்தில் ஏற்றுக்கிறதுக்கு மனம் வராது. ஒரே ஒரு தொகுதியில் போய் பலாப்பழத்தை எடுத்துட்டு நின்று தோத்துட்டு நின்றாங்க. அந்த போட்டின்னா அதுதானே போட்டி களத்தில். அது எஸ் அப்படி நின்று அவ்வளோ வாக்குகள் கிடைச்சது இல்லை. ஆமாம், அது யாரும் ஆர்கே நகரில் நின்றுவாங்களே. ஆர்கே நகரில் திமுக டெபாசிட்டே போயிடுச்சு. அதிமுக ஒன்றாக இருந்திருந்தால் இந்த பிரச்சனை இல்லை. அது கோபி அனுபவத்தில் அப்படி சொல்லக்கூடாது. அரசியலில் 2+2 4 கிடையாது. 2+2 22 ஆகலாம், 2+2 0 ஆகலாம். ஒன்றாக இருந்தவர்களே திரும்ப ஒன்று சேர்றதுல மைனஸ் ஆகி இல்லை, அதெல்லாம் கண்டிப்பாக அப்படி இருக்கும்ல. எடப்பாடி கிட்ட ஏதோ ஒன்று எதிர்பார்க்கறாங்க. என்னன்னு நாங்க தவற விட்டுட்டோம். ஒரு விவசாயி சொன்னாரு பாத்தீங்களா, தள்ளுபடி எனக்கு செய்துட்டு நீங்க கேட்டீங்க, ஆனா உங்களுக்கு ஓட்டு போடாம செய்வேன்னு சொன்னாரு, அவருக்கு ஓட்டு போட்டோம். அப்ப சொன்னாரா இல்லையா? திடீர்னு உங்க கூடவே இருந்த செங்கோட்டையன் அவர்கள் ஒரு மூத்தவர் வேற, அவரு திடீர்னு ஒரு போர்க்கொடி தூக்குறாரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக. அவருடைய பதவிகள் பறிக்கப்படுது. அதிமுக நம்புற தொண்டர்கள் மனப்பான்மைன்னு ஒன்று இருக்கும்ல, என்னடா பண்றது, ஆதரவு கொடுக்கறதா, என்ன கட்சி என்ன நிலைமைக்கு போகும், தொண்டர்கள் படும் பாடுன்னு ஒன்று இருக்குல்ல. ஒரு கட்சிக்குள்ள இருக்கிற பிரச்சனை நீங்க செங்கோட்டையன் சொன்னீங்கன்னா, ஒரு செங்கோட்டையன் பிரச்சனை இருந்தது, அது ஒரு பிரச்சனை கணக்குலயே கிடையாது. சரி, எம்ஜிஆர் காலத்தில் தான் நீங்கள் இருந்தீங்க, எடப்பாடிக்கு தான் தெரியல. சரி, ஜெயலலிதா அம்மா கூட தெரியாத இருக்கும். ஜெயலலிதா அம்மா எப்படி செங்கோட்டையன் சீனியர் சிங்கம் எம்ஜிஆர் கிட்ட இருந்தார், அவரை விட்டுட்டு ஓபிஎஸ் முதலமைச்சர் கொடுத்தாங்க. அன்றைக்கே கேட்கல. ஓட்டு குறையுது, அதுக்காக இந்த சமூகம் இவங்களுக்கு போடலன்றது எந்த இடத்துலையும் சொல்லவே முடியாது. அது மட்டும் காரணம் இல்லை, பட் அதுவும் காரணம் இல்லை. அது காரணம்னா அந்த ஓட்டு எங்கே போச்சு? இப்போ அதுக்கு சொந்தக்காரர் யாரு? அமித்ஷாவும் பார்த்தாரு, நிர்மலா சீதாராமன் பார்த்தாங்க. அப்போ கூட்டணி கிடையாது. கூட்டணி இல்லாத போது ஒரு கட்சியை பலவீனப்படுத்த எந்த கட்சியும். ஆனால் கூட்டணி வந்ததுக்கு அப்புறம் தான் இல்லை, கூட்டணி வைக்கும் போதே கண்டிஷனோட தான் வைக்கிறாரு. நான் சொல்றது கேளுங்க, தலையிடாது. இல்லை யார் மூலமோ கேட்டிருக்கலாம். முக்கியமான தலைவர்கள் யாருன்னா பிடிச்சி கேட்டிருக்கலாம். என்ன கேட்டிருக்கலாம்? அவங்க மறுத்தா கூட இப்போ 6 மாதத்துக்கு முன்னாடி அந்த பகடைக்காயாக பயன்படுத்தினீங்க கூட்டணி சேர்றதுக்கு. இப்போ சேர்ந்த பிறகு என்ன கட்டி விட பாருங்களா? ஒரு மரியாதைக்காக பார்க்கலாம்ல. என் பதவியெல்லாம் கூட போயிட்டு 2021 அமமுக தனியாக நின்று 21 இடத்துல வாக்கை பிரிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல. அப்புறம் செங்கோட்டையன் ஏன் பேசல? அப்போல்லாம் பேசாமையாக இருந்தார். இப்போ பேசுகிறாருன்னா இப்போ அவர் பேசுறதுக்கு வேற முக்கியத்துவம் அவருக்கு குறையுது. அவர் எதிர்காலம் இருண்ட காலமாக மாறிடுதோ? வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐதமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு பொன் வில்சன் அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற முக்கியமான அரசியல் விவகாரங்கள் குறித்து பேச இருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் கோபி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த சுற்றுப்பயணம் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் கை கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு எதிர்பார்க்கலாம்? தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு. அந்த கை கொடுத்தல் தான் உளவு பிரிவு ரிப்போர்ட் கொடுக்கறது தான். அதில் சில வயிற்றெரிச்சல்கள் தான் அது உள்ளுக்குள்ளேயும் சில வயிற்றெரிச்சல்கள் வரும், வெளியும் சில வயிற்றெரிச்சல்கள் வரும். ஏனென்றால் நம்ம உளவு பிரிவு உளவியல் ரீதியாக பார்த்தாலே இப்போ நீங்கள் இருக்கிறீங்களா, உங்களை வேலைக்காரங்க ஏற்றுக்குவாங்க கம்பெனி. அடுத்து உங்கள் பையன் வந்தால் ஏற்றுக்குவாங்க, உங்கள் பேரை வந்தாலும் உடனே ஏற்றுக்குவாங்க. ஆனால் சக ஊழியர்களில் ஒருத்தர் வந்தால் ஏற்றுக்க மாட்டாங்க. அது போல் தலைவர்களாக வரும்போது குடும்பமோ இல்லை வாரிசோ வந்தால் இயற்கையை எந்த கட்சியினாலும் டக்குன்னு ஏற்றுக்கும். ஆனால் ஒரு கிராமப்புறத்தில் இருந்தவன் ஒரு கிளை செயலாளராக இருந்தவர் உச்சபட்ச பதவிக்கு இன்றைக்கு புகழும் பேரும் பெற்று அடுத்த வாய்ப்பு கிடைக்கும்னா சீக்கிரத்தில் ஏற்றுக்கிறதுக்கு மனம் வராது. அதுதான் எல்லா இடத்துலையும் அந்த எதிர்ப்பு இயற்கையாக இருக்குது எடப்பாடியாருக்கு. அவ்வளோதான். மற்றபடி காலம் கொண்டு ஒரு தலைமையை அந்த இடத்துல உட்கார வச்சிருக்குது. 2017 அவர் ஆட்சிக்கு வரும்போது பிப்ரவரி 18ஆம் தேதி நினைக்கிறேன் ஆட்சியில் உட்கார்றாரு முதலமைச்சராக. அன்றைக்கி கோபிக்கும் இல்லை வில்சனுக்கோ இருந்தால் யாருன்னே தெரியாது. பொதுவாக ஏதோ சேலத்தில் எடப்பாடியில் ஒரு எம்எல்ஏ, ஜெயலலிதா அமைச்சரவையில் ஒரு அமைச்சராக இருந்தார். அவ்வளோதான் தெரியும். அவருடைய ஆளுமை திறமை ஏதாவது தெரியுமா? ஆனால் அதற்கு பிறகு படிப்படியாக எத்தனை சோதனைகள் வந்தாலும், தோல்வி ஒரு பக்கம் இருக்கட்டும், எத்தனை சோதனை வந்தால் அந்த உச்ச பதவியில் உட்கார்ந்து
அந்த கட்சியை கட்டுப்பாடோட அந்த ரெட்டலை சின்னத்தையும் கட்டுப்பாடோட வச்சிருக்காரு இல்லையா, கட்டுக்கோப்போட. சிதறல்கள் இருக்கலாம், கண்டிப்பாக இருக்கும், அதிருப்தி சில இடத்துல இருக்கலாம். அது எல்லா கட்சியிலையும். ஆட்சியில் இல்லைன்னா எல்லா கட்சியிலையும் வரும். ஆட்சியில் இருந்தால் அவங்கவுங்க நிழலே கூட வெளியே போயிடும். இதை நம்ம கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம். எமர்ஜென்சி காலத்தில் திமுக இருந்து வேட்டி கட்டவே பயந்து வெளியே போனவங்க எத்தனை பேர் இருந்தாங்க நமக்கு தெரியும். அதேமாதிரி ஜெயலலிதா 96ல் தோக்கும் போது பார்த்தீங்கன்னா அவரோட நிழலே அவரை விட்டு தள்ளி நிற்கும். இந்த தொடர் தோல்விகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அப்படின்னு நீங்கள் கடந்துட்டீங்க. ஆனால் இந்த தொடர் தோல்விகள் ஒரு முக்கியமான குற்றச்சாட்டாக இருக்கே, அது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆளுமையின் மீது குஷின் வைக்கிற அளவுக்கு, அதாவது கட்சியினர் மூலமாகவே, அதிருப்தியில் இருப்பவர்கள் மூலமாகவே கேள்வி எழுப்பக்கூடிய வகையில் அது இருக்கே. அதுக்கு என்ன பதில் சொல்லிக்கணும்? இப்போ அப்படி பார்த்தா 2026 தேர்தல் வெற்றி மட்டும்தான் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியாக இருக்கும். இல்லை, இப்போ நான் என்ன கேட்குறேன், 2 விஷயம் கேட்குறேன். இப்போ அந்த அதிருப்தி எதிர்ப்பாளர்கள் அவங்களாம் எங்களுக்கு பெரிய வல்லமை. 2665 பொதுக்குழு உறுப்பினர் தான் எடப்பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. 62 எம்எல்ஏக்கள் தான் இருக்கிறாங்க. 75 தலைமை நிலைய நிர்வாகிகள் தான் இருக்கிறாங்க. 85 மாவட்ட தலைவர் தான் இருக்காங்க. 1.5 கோடி தொண்டர்கள் எங்ககிட்ட தான் இருக்கிறாங்க. சொன்னாங்களா இல்லையா? நான் 2 முறை 3 முறை முதலமைச்சராக இருக்கிறேன், ஜெயலலிதா அம்மாவோட நேரடி வாரிசு நான் தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்களா, அரசியல் வாரிசுன்னு. அவங்க ஒரே ஒரு தொகுதியில் போய் பலாப்பழத்தை எடுத்துட்டு நின்று தோத்துட்டு நின்றாங்க. அந்த போட்டின்னா அதுதானே போட்டி காலத்தில். அது எஸ், அப்படி நின்று அவ்வளோ வாக்குகள் கிடைச்சது இல்லை. ஆமாம், அது யாரும் ஆர்கே நகரில் நின்று வாங்கல. ஆர்கே நகரில் திமுக டெபாசிட்டே போயிடுச்சு ஒரு கட்டத்தில். அதனால் அப்போ அந்த சாம்பிள் தானே உங்களோட கெப்பாசிட்டி அதுதானா? இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே, அதே உதாரணம் நான் சொல்லிட்டா. இப்போ டிடிவி தினகரன் தேனியில் எவ்வளோ அப்படி பிரிஞ்சதுனால தான் கடந்த தேர்தலில் சில இடங்களில் 3வது இடத்துக்கு போனதாக இருக்கட்டும், சில இடங்களில் வெற்றி வாய்ப்புகளை தவற விட்டதாக இருக்கட்டும், அதிமுக ஒன்றாக இருந்திருந்தால் இந்த பிரச்சனை இல்லை. அது கோபி அனுபவத்தில் அப்படி சொல்லக்கூடாது. அரசியலில் 2+2 4 கிடையாது. 2+2 22 ஆகலாம், 2+2 0 ஆகலாம். ஆக்சுவலா இது இல்ல இந்த அரித்மெட்டிக் கணக்கு போட்டு கொள்கைகள் கொண்டவர்கள் இல்ல தமிழ்நாட்டு மக்களால புறக்கணிக்கப்படுபவர்கள் வந்து சேர்றதுனால அது மைனஸ் ஆகலாம்னு சொல்லலாம். ஒன்றாக இருந்தவர்களே திரும்ப ஒன்று சேர்றதுல மைனஸ் ஆகல. இல்ல அதெல்லாம் கண்டிப்பா அப்படி இருக்கும்ல. திமுக அதிமுக இருந்துச்சுல்ல, அது மாதிரி திமுக இருந்து அதிமுக பிரிஞ்சது இல்ல. அதனால இப்ப திமுக இல்லாம இருக்குதா? மொத்தமும் அதிமுக வாங்குறதெல்லாம் திமுக ஓட்டு தானே. அப்போ இப்போ திமுக இருக்கக்கூடாதுல்ல. எப்படி அப்போ திமுக இருக்குது? அது பாருங்க, 89ல் எப்படி திமுக வாக்கு வங்கி இருந்துச்சா இல்லையா? அதனால அப்படி கிடையாது. இப்போ நீங்க இவ்வளவு வேணாம். 96ல் அதிமுக ஓட்டு எவ்வளவு தெரியுமா? 21%. 96ல் அதிமுக வாங்கினது, தனியா வாங்கினது, ஜெயலலிதா அம்மா வாங்கினது 21%. எழுச்சி பெறலையா? சரி, 2006ல் நம்ம திமுக வாங்கினது எவ்வளோ? 2006ல் தெரியுமா? 26%. போய் பாருங்க. 2006ல் 26%. 2011 அடுத்த தேர்தல் 22%, 4% குறைஞ்சிச்சு. வெறும் 22%. அவங்க கூட்டணி தான் மற்றது. இவங்க வாங்கினது 22%. திருப்பி வரலையா அவங்க? ஆனால் 2011லேருந்து 2017 வரைக்கும் 13 தோல்விகள் திமுக. 2011லேருந்து 2017 வரைக்கும் அந்த 8 ஆண்டுகளில் 13 தோல்வி. அதில் 11 தோல்வி, 2 வந்து தேர்தலில் அவங்க கலந்துக்கல. புதுக்கோட்டை இடைத்தேர்தலில் கலந்துக்கல. ஆர்கே நகரத்தில் ஜெயலலிதா பண்ணியிருந்தாங்களே அந்த இடைத்தேர்தலில் கலந்துக்கல. இந்த 2 இடைத்தேர்தலும் சேர்த்துட்டாங்கன்னா 13 தோல்வி, இல்லைன்னா 11 தோல்வி. மீண்டு வரலையா? அதனால் அது ஒரு காரணம்னு சொல்ல முடியாது. அந்த காரணம் வேற. மற்றபடி வந்து அதிமுகவை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கும் எழுச்சியோடு இருக்குது. அதான் சொல்கிறேன் நான். ஒரு நாளைக்கு 3 மணி நேரம்ன்றது 50 நாட்களாக தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. அது நீங்களும் பண்ண முடியாது, நானும் பண்ண முடியாது. அந்த உச்ச ஸ்தாதியில் பேசுறது 3 மணி நேரம் டெய்லி இது பண்ண முடியாது. அப்போது அவர் என்னன்னா வெற்றி தோல்வி அப்புறம் அவர் தலைவராக இருக்கிறாரா இல்லையோ. இந்த புதுக்கோட்டையில் பிரச்சாரம் பண்ணும்போது காசு கொடுத்து கூட்டம் கூட்டினாங்க, காசு கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோ நியூஸ்ல எல்லாம் வந்து வெளியாகிடுச்சு. அது அப்போ அப்படி பார்க்கும்போது காசு கொடுத்து கூட்டம் கூட்டுறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு அதிமுக மேல இது எல்லா வந்துச்சு. இல்லை, எல்லா கட்சி மேலேயும் சொல்லிடலாம். எல்லா கட்சி மேலேயும் காசு கொடுத்து கூட்டுறாங்கன்றது நம்ம இல்லைன்னு சொல்ல வரல. எல்லா கட்சியிலும் அப்படி இருக்கும். இல்ல, நான் என்ன கேட்குறேன், இப்போ 25,000 பேர் 30,000 பேர் நிற்கிறாங்கன்னா 30,000 பேர் காசு கொடுத்துதா? அடுத்து என்னன்னா, நீங்கள் காசு கொடுத்து கூட்டுற கூட்டில் நிறைய விஷயத்தில் வந்து நீங்கள் சேர்களை காமிப்பீங்களே, நீங்கள் டிவி எடுத்து சேரில் காமிப்பீங்களே, அந்த கடைசி 8 மணிக்கு ஏஞ்சி கிளம்பி போயினே இருப்பாங்க தெரியுமா? தலைவர் பேசும்போது காலி பெஞ்சில் பேசுவார் தெரியுமா? நிறைய நேரம் பார்த்துருக்கோம் இல்லையா? அதுதான் காசு கொடுத்து கூட்டுற கூட்டம். அந்த கூட்டங்கள் எல்லா இடத்துலையும் இருக்கும். இதில் அது ரொம்ப மினிமல் அமௌண்ட்டாக இருக்குது. அதை தான் நான் சொல்ல வரேன். இங்கே அதை தாண்டி நிற்கிற மக்கள், ஒரு பையன் கேட்குறான்ல, அம்மா உணவுன்னு கேட்குறான்ல, அது இல்லைன்னு மறுத்தர முடியாது. இல்லைன்றது எல்லா கட்சியிலையும் இருக்கும். அது எல்லா கட்சியிலையும் கஷ்டப்படுறவங்களுக்கு காசை கொடுப்பாங்க. எல்லா கட்சியிலையும் இருக்கும். சிலரை வந்து கூட்டு வருவாங்க, சிலருக்கு வந்து போகிறதுக்கே அவங்களுக்கு காசே இருக்காது. அப்போ வசதியானவர்கள் அந்த உதவி செய்வாங்க. மொத்தமுமே அப்படின்றது இருக்காது. அது சில கூட்டத்தில் நீங்கள் பார்க்கலாம், மொத்தத்தையும் நீங்கள் எடுக்கலாம். லைனில் நிற்க வச்சு லைனாக கொடுத்துன்னு இருப்பாங்க. அது அந்த வித்தியாசம் தெரியும். இன்னொன்று நம்ம பார்க்கும்போதே
அவங்க அகத்தில் என்ன இருக்குதுன்னு அவங்க புறத்தில் பார்த்தாலே தெரியல. நம்ம பார்க்குறோம்ல, இந்த வியூவர்ஸை பார்க்குறோம்ல, அவன் நின்றுன்னு கத்துறதுக்கு அவன் கொடுக்குற ரெஸ்பான்ஸு, அந்த பார்க்குற மக்கள் அப்போ ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறாங்க. எடப்பாடி கிட்ட ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறாங்க. என்னன்னு, நாங்கள் தவற விட்டுட்டோம். ஒரு விவசாயி சொன்னார் பார்த்தீங்களா, அதாவது இவர் நம்ம ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார், 33வது வாக்குறுதியா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விவசாய கடனை ரத்து செய்வோம், தள்ளுபடி பண்ணுவோம், நாங்கள் வந்தோடனே எனக்கு ஓட்டு போடுவோன்னு கேட்டார். ஆனால் ஐயா நீங்கள் என்ன செய்தீங்க, எடப்பாடி உட்காந்து மாதிரி சொல்கிறார், நீங்கள் 2 முறை விவசாய கடனை தள்ளுபடி பண்ணீங்க. 12,100 கோடி பட்ஜெட்டில் ஒதுக்கி 2 முறை, நீங்கள் இருந்த 4 வருஷத்தில் 2 முறை விவசாய கடனை தள்ளுபடி. எனக்கே 1.5 லட்சத்துக்கு மேலே தள்ளுபடி ஆயிடுச்சு. ஆனால் நீங்கள் எப்படி ஓட்டு கேட்டீங்கன்னா, நான் உனக்கு 2 தடவை தள்ளுபடி பண்ணியிருக்கேன், எனக்கு ஓட்டு போடுனீங்க. தள்ளுபடி எனக்கு செய்துட்டு நீங்கள் கேட்டீங்க, ஆனால் உங்களுக்கு ஓட்டு போடாமல் செய்வேன்னு சொன்னார், அவருக்கு ஓட்டு போட்டோம் நாங்கள். அப்போ சொன்னாரா இல்லையா? இன்னொரு விவசாயி கேட்டார் இல்லையா, டெல்லியில் 141 நாள் நாங்கள் அந்த விவசாய சட்டத்துக்கு எதிராக போராட்டம் பண்ணோம், எல்லாரும் எங்களை திமுக தான் அனுப்பிச்சு, திமுக தான் உதவுதுன்னு நினச்சாங்க. இல்லை, ஒரே ஒரு நாள் திருச்சி சிவா வந்து எங்களுக்கு டிஃபன் வாங்கி கொடுத்தாரு. 141 நாளும் ஒரு 40 லட்சத்துலேருந்து 50 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி பால் பழங்கள் மட்டும் கொடுத்து எங்களை உயிரோடு அங்கே 141 நாள் போராட்டும் போது உதவி செய்தது இந்த உட்காந்துக்கிற எடப்பாடி பழனிசாமியான். இது யாருக்கும் தெரியாது, நாங்கள் பெருமையாக சொல்கிறேன்னு சொன்னார்ல. அப்போ யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் வந்து எப்படின்னா அது உணர்வோடு சொல்கிறது, அவ்வளோதான். நாம் அது வாக்கா மாறுமா இல்லையா நம்ம கேரண்டி சொல்ல முடியாது, மக்கள் போடுறது தான், மக்கள் தீர்மானிக்கிறது தான் அப்படின்றது. ஆனால் அந்த இடத்துல மக்கள் அந்த மாற்றத்தை விரும்புகிறாங்களா இல்லையா, அதுதான். நிழலின் அருமை வெயிலில் தெரியுன்ற மாதிரி அந்த 4 வருஷத்தில் கொரோனா காலத்தில் கூட நீங்கள் எந்த அளவுக்கு காப்பாற்றினார். பிரதான கட்சி 53 வருஷம் கட்சி ஆரம்பிச்சு இருந்தாலும் அதில் 31 வருஷம் இந்த நாட்டை, தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி. அவர் என்ன செய்கிறார் பார்த்தீங்களா, கூட்டணி அமையிறது அப்புறம் ஒரு கட்சி கூட கூட்டணி வச்சாச்சு. நம்ம பிரச்சாரத்துக்கு போகணுன்னு ஜூலை 7ஆம் தேதி 50 நாள், ஒரு நாளைக்கு 3 தொகுதி, அதுவும் கூட்டம் வந்து பொதுக்கூட்டத்துக்கு வரும், இல்லை மாநாடுக்கு வரும். நீங்கள் இன்றைக்கி அண்ணா நகரில் இப்போ பேசுகிறாரு, ஒரு அரை மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா வில்லிவாக்கத்தில் பேசுவார், இன்னொரு அரை மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் பேசுவார். ஒவ்வொரு இடத்துலையும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான எப்படி கூடுறாங்க, அது கூட்டி வந்த கூட்டம் அந்த அளவுக்கு கூட்டம் வர முடியுமா ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும்? நீங்கள் தேர்தல் நேரத்தில் ஒரு 15 நாள் 20 நாள் நம்ம பிரச்சாரம் பண்ணுறதை பார்த்துருக்கோம். தலைவர் 50 நாட்களாக ஒரு நாளைக்கு 3 சட்டமன்ற தொகுதி, 1 மணி நேரம் ஒரு தொகுதியில் உச்சஸ்தாதியில் பேசுகிறாரு. அந்த பகுதியின் பிரச்சனைகளை ஆழம் அகலமாக நோண்டி எடுத்து பேசுகிறாரு. 2017 2022 வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு என்ன செய்யுது, பாலத்திலேருந்து தூர்வாரத்துலேருந்து எல்லா விஷயங்களும், அங்கே விவசாயம் வந்து இது வாழை விவசாயமா இல்லைன்னா வெற்றிலை விவசாயமா எல்லாத்தையும் சொல்லி என்னென்ன செய்தேன் எல்லாம் சொல்லி இந்த 4 வருஷத்தில் திமுக என்ன செய்யல, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மறுபடியும் என்ன செய்யல. ஆனால் இந்த மாதிரி ஒரு இப்போ தேர்தலை நோக்கி ஒரு பயணம் போயிட்டு இருக்கிறீங்க. ஆனால் இந்த சமயத்தில் கட்சிக்குள்ளே நடக்கிற இந்த பிரச்சனைகள், இப்போ இதுக்கு முன்னாடி பிரிஞ்சு போனவர்கள்லாம் குரல் எழுப்பிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் பெருசாக எதுவும் கண்டுக்காத சுச்சுவேஷனுக்கு வந்தாச்சு. சரி ஓகே, அதிமுக அடுத்து எலெக்ஷன் நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க இடத்துல திடீர்னு உங்கள் கூடவே இருந்த செங்கோட்டையன் அவர்கள், ஒரு மூத்தவர் வேற, அவரு வந்து திடீர்னு ஒரு போர்க்கொடி தூக்குறாரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக. அவருடைய பதவிகள் பறிக்கப்படுது. அடுத்து போய் அமித்ஷாவை பார்த்துட்டு வராரு, பார்த்துட்டு வந்துட்டு ப்ரெஸ் மீட்லாம் கொடுக்குறாரு. ஸோ இதை பார்க்கும் பொழுது என்னடா திரும்பவும் அதிமுகவில் என்னடா மறுபடியும் பிரச்சனையா, எலெக்ஷன் டைமில் எப்படி திரும்பவும் அதிமுக நம்புற தொண்டர்கள் மனப்பான்மைன்னு ஒன்று இருக்கும்ல, என்னடா பண்ணுறது, ஆதரவு கொடுக்கறதா இல்லை என்ன, அந்த கட்சி என்ன நிலைமைக்கு போகும், தொண்டர்கள் படும் பாடுன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ இந்த மாதிரி பிரச்சனைக்கு தான் எடப்பாடி அதெல்லாம் தாண்டி வந்து மக்களை சந்திக்க போயிட்டார். அதாவது எந்த பிரச்சனை எந்த சிக்கல் வந்தாலும் சரி, மக்களே அதிமுக ரெட்டலை எம்ஜிஆர் ஜெயலலிதா இதை நம்பி எனக்கு ஓட்டு போடுங்கன்ற நிலைமைக்கு அவர் போட்டார். கூட்டணியெல்லாம் ஆட் பண்ணிச்சு. இப்போ கட்சிக்குள்ளே இருக்கிற பிரச்சனை நீங்கள் செங்கோட்டையன் சொன்னீங்கன்னா, இப்போ செங்கோட்டையன் பிரச்சனைன்றது அது ஒரு பிரச்சனை கணக்குலேயே கிடையாது. ஏன்னா அவர் நிழலே அவர்கிட்ட இருக்காதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொன்னீங்க பவானி சாகர் எம்எல்ஏ பண்ணார், எங்கே ஆக்டிவாக இருக்கிறது அவள் தான். இப்போ முன்னாள் எம்பி ஒருத்தர் இருக்காங்க, அவங்க யாருன்னே யாருக்குமே தெரியாது, அவங்க செயல்பாடும் ஒன்றும் பெருசாக கிடையாது. ஆனால் இந்த ஆக்டிவாக இருக்கிறது இப்போ ஃபீல்டில் இருக்கிறது பண்ணாரி. அவர் எடப்பாடிக்கிட்ட வந்து நிற்கிறாரு. அங்கே இருக்கிற ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர்கள் எடப்பாடிக்கிட்ட வந்துட்டாங்க. கோபியிலேருந்தும் சரி பவானி சாகர்லேருந்தும் வந்தாச்சு, நிற்கிறாங்க. அப்போ இவர் என்னென்னா, இவருக்கு இருக்கிற ஒரு சிக்கல் என்னென்னா, ஏதோ பர்சனல் அஜெண்டா அது இருக்கும், கட்சிக்குள்ளே ஒரு அதிருப்தி இருக்கும். அடுத்த தலைமுறை வந்து நம்மளோட முன்னேறிப்போம், நம்மளோட முன்னோக்கி நிற்பாங்க. ஆனால் அந்த ஈரோடு பகுதியில் எந்த நிர்வாகிகளை நியமிக்கிறது, கட்சி சார்ந்த எந்த முடிவுகளை எடுக்கிறதுல தான் கிட்ட ஆலோசனை கூட பெறுவதில்லை, புறம் தள்ளுகிறார் எடப்பாடி பழனிசாமின்ற ஒரு அதிருப்தி அவர் மனசில் இருக்குன்னு சொல்கிறாங்க. உண்மை அப்போ அதுதான் ரீசன் எடுத்துக்கிறதா? இருக்கலாம். அப்படி இருந்தாலுமே அதுவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீதான ஒரு கரும்புலி தானே. இல்லை, நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் என்ன செயல்பாடு அப்படின்ட்டு தான். நான் எம்ஜிஆர் காலத்தில் இருந்தேன், எம்ஜிஆர் காலத்தில் இருந்தேன்னு சொன்னீங்கன்னா, எல்லாரும் எம்ஜிஆர் காலத்தில் இருந்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. சரி, எம்ஜிஆர் காலத்தில் தான் நீங்கள் இருந்தீங்க, எடப்பாடிக்கு தான் தெரியல. சரி, ஜெயலலிதா அம்மா கூட தெரியாத இருக்கும். ஜெயலலிதா அம்மா எப்படி செங்கோட்டையன் சீனியர்
சிங்கம் எம்ஜிஆர் கிட்ட இருந்தார். அவரை விட்டுட்டு ஓபிஎஸ்க்கு முதலமைச்சர் கொடுத்தாங்க. அன்றைக்கி ஏன் கேட்கல? செங்கோட்டையன்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு கொடுத்தாங்களா சொல்லுங்கள்? இப்போ அன்றைக்கி எப்படி வாய மூடிட்டு இருந்தார்? ஒரு முறைக்கு 2 முறை ஓபிஎஸ் கொடுத்தாங்கல்ல. அதனால் அந்த சீனியர் ஜூனியர்னு கிடையாது. இன்னைக்கு நீங்கள் என்ன செல்வம், உங்களுக்குரிய மரியாதை கண்டிப்பாக இருக்கும். கட்சியில் உங்களுக்குரிய மரியாதை கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் சீனியர்ன்ற விதத்தில் மரியாதை, உங்கள் அனுபவத்தை பயன்படுத்திக்குவாங்க. உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க, உங்களுக்கு சீட்டு கொடுத்தாங்க. ஜெயலலிதா அம்மா 2012 உங்களுக்கு அமைச்சர் கட்சி பதவி அத்தனையும் நீக்கிட்டாங்க. வெறும் எம்எல்ஏ மட்டும்தான் கொடுத்தாங்க. அந்த அம்மா இந்த மண்ணை விட்டு மறையும் வரை சீனியர் எம்ஜிஆர் கூட இருந்த செங்கோட்டையனுக்கு பதவி கொடுக்கல. 2017 எடப்பாடி ஆட்சியில் கொடுத்தாருல்ல, அமைச்சரும் கொடுத்தாருல்ல. அப்புறம் எப்படி மரியாதை கொடுக்கலன்றீங்க? அப்போது கட்சி தோற்று இருக்கும்போது இந்த மாதிரி நிறைய குரல் வரும். கட்சி ஜெயிச்சிருந்தா இந்த குரல்லாம் வராது. அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே 4 மாதத்துக்கு முன்னாடியா சொன்னார்ல இந்த மாதிரி வாக்கு வங்கின்னு ஒரு விஷயத்த இது பண்ணுறாங்கல்ல. இப்போ தென் மாவட்டங்களில் இருக்கிற அந்த சமூகம் ரீதியாக எடுத்துக்கும் பொழுது இந்த பிரிந்தவர்கள் ஒன்று சேர்ந்தால் அந்த வாக்கு வங்கியும் அதிமுகவுக்கு கிடைத்து விடும், அது அதிமுகவுக்கு பலம் தானே அப்படின்னு ஒரு விஷயத்தை. இல்லை, இது 2 விஷயத்தையும் நம்ம சொல்லணும். ஒன்று, அந்த மக்களை நம்ம சிறுமைப்படுத்தக்கூடாது, அந்த சமூகம். 2வது, கட்சியை சிறுமைப்படுத்தக்கூடாது. அதாவது சில சமூகங்களுக்கு ஒரு கட்சி மேலே பாசம் இருக்கும் இயற்கையாகவே. சில சமூகங்களுக்கு வந்து ஒரு தலைவர் மேலே பாசம் இருக்கும். அதனால அந்த கட்சி அந்த சமூகத்தை சேர்ந்த கட்சின்னு சொல்லக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ காமராஜர்னா நாடார் ஏன் ஆளுன்னு வாங்க. ஆனால் கட்சிகள் சொல்ல முடியுமா அப்படி? கட்சிகள் வந்து காமராஜர்னா பொது ஆள், எல்லா மக்களுக்குமான தலைவர். அந்த சமூகம் வந்து தன்னுடைய தலைவராக கொண்டாடும். முத்துராமலிங்க தேவர் இருக்காரா, அந்த சமூகம் தன்னுடைய தலைவராக உரிமை எடுத்துகிட்டு கொண்டாடும். அதற்காக மற்ற கட்சிகள் அப்படி கொண்டாடக்கூடாது. அவர் தேசத்துக்கான தலைவர். தேவர் வந்து தேசத்துக்கான தலைவர். தேசத்துக்காக போராடி சிறைக்கு போனவர். அதாவது பிரச்சாரத்துக்கே போகாமல் ஒரே நேரத்தில் மாநில தேர்தலும் தேசிய தேர்தலும் ஜெயிச்சவர். அந்த தலைவரை ஒரு சமூகத்துக்குள்ள ஒரு கட்சி ஒதுக்க முடியுமா? அது சில கட்சிகளுக்கு வந்து சில இடத்துல பார்வை இருக்கும், கூட வாக்கு வங்கி இருக்கும், அது வேற விஷயம். அதுக்காக அந்த சமூகம் வந்து இந்த கட்சி பிரிஞ்சுது நம்ம ஓட்டு போடக்கூடாது அப்படின்றதெல்லாம் கிடையாது. இப்போ நீங்கள் ஆதாரபூர்வமாக ஏதாவது சொல்ல முடியுமா? நம்ம ஓட்டு குறையுது, அதுக்காக இந்த சமூகம் இவங்களுக்கு போடலன்றது எந்த இடத்துலையும் சொல்லவே முடியாது. அது மட்டும் காரணம் இல்லை, பட் அதுவும் காரணம் இல்லை. அது காரணம்னா அந்த ஓட்டு எங்கே போச்சு? இப்போ அதுக்கு சொந்தக்காரர் யாரு? இப்போ நீங்கள் அதுக்கு கிளைம்னு பார்த்தீங்கன்னா யாரை சொல்லுவீங்க? ஓபிஎஸ், சசிகலா, தினகரன். ஆமாம், இப்போ தேனியில் நின்றார்ல தினகரன். தனக்கு கீழ் இருந்த தன்னிடம் பணியாற்றிய தன்னை ஒரு தலைவராக நினைத்து கொண்டிருந்த தங்கத்தமிழ் செல்வன்கிட்ட லட்சக்கணக்கான ஓட்டு வித்தியாசத்தை தோத்துட்டாரு. அப்போ யாருக்கு இருக்குது சொல்லுங்க? அப்போ செல்வாக்கு யாருக்கு இருக்குது? தனி மனிதனுக்கா, சமூகத்திற்கா, இல்லை கட்சிக்கா? இது எப்படி நீங்கள் பார்ப்பீங்க? அதே மாதிரி தானே ராமநாதபுரத்தில் யார்கிட்ட தோத்துட்டாரு? சமூகத்துக்கிட்டே தோத்தாரு. நவாஸ் கனிகிட்ட தோத்தாரு. யாரு? சமூகம் சார்ந்தவர், நம்ம இவர் ஓபிஎஸ். அதுக்கு என்ன பதில் சொல்லுங்க? அதனால் இந்த இழப்பு மீட்பு எல்லா கட்சியும் அதிமுக வேட்பாளர்கிட்ட அதிமுகவின் ஓட்டுகள் பிரிஞ்சு நிற்கும், அவ்வளோதான் ஒழிய அது சமூக ஓட்டுகள்னு சொல்லக்கூடாது. அதிமுகவின் ஓட்டுகள் பிரியும். இப்போ ஆர்கே நகரில் என்னாச்சு? இறுதித்தில் நிற்கும் போது அதிமுக ஓட்டுகள் 2 பிரிஞ்சுது. அதில் தினகரன் அதிகமாக வாங்கினார், திமுக டெபாசிட்டே போயிடுச்சு. அதிமுக ஓட்டுகள் பிரியும், நாளைக்கு சேரும். அதே மக்கள், அதான் நீர் அடித்து நீர் விலகாதுன்னு அது சேரும். தலைவர்கள் என்ன பிரிஞ்சிருக்கலாம், ஓட்டு சேரும். அதனால் இழப்பு மீட்புன்றது எல்லா காலத்துலையும் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து நிரூபிக்கணும், என்னுடைய ஓட்டு தான் இது எல்லான்றது. இப்போ திருச்சியில் எவ்வளோ வாங்கினாங்க? திருச்சியில் இன்னொரு தொகுதியில் இருந்தார்ல தினகரன், எவ்வளோ வந்துச்சு தெரியுமா? 2019 1 லட்சம் ஓட்டு. அமமுக தனியாக இருந்துச்சு, யாரும் கூட்டணியில் கிடையாது. கரெக்டாக 2019. இப்போ 2024 அமமுக கூட யார் யார் இருந்தா? தேசிய கட்சி 10 வருஷம் ஆட்சியில் இருந்த பிஜேபி அலையன்ஸில் இருந்துச்சா? தமிழ் மாநில காங்கிரஸ் அலையன்ஸில் இருந்துச்சா? பாட்டாளி மக்கள் கட்சி அலையன்ஸில் இருந்துச்சா? ஜான் பாண்டியன், ஏசி சண்முகம், பாரிவேந்தர், இத்தனை பேரும் அலையன்ஸில் இருக்காங்க. கூட ஓட்டு வாங்கணும்ல. இப்பவும் 1 லட்சம் ஓட்டு. இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்லுங்க? அப்போது அமமுக 1,07,000 ஓட்டு. இப்போ அந்த 7,000 கம்மி 1 லட்சம் ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க திருச்சியில். அப்போ அமமுக செல்வாக்கு எங்க? இது எல்லாம் எல்லாருமே கணக்கு போடுவாங்க. அதாவது வெற்றிக்காகனா எந்த கட்சியாக இருந்தாலும் நான் விசுவாசமாக இருந்தேன், நான் நம்பிக்கையாக இருந்தேன், நீங்கள் கூட்டணியில் கழட்டி விட்டீங்க, நீங்கள் சேர்த்து விட்டீங்க, இதெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது. எந்த கூட்டணி இருந்தாலும் பாஜகவுடனான கூட்டணின்றது ஜெல் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதுதான் அடிமட்டம் வரைக்கும் ஓரளவுக்கு இப்போ நான் ஜெல் ஆயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். அதனால தான் அவங்க 7 கூட்டணி வச்சுட்டாங்க. ஏன்னா 2 பேருக்குள்ள நெருடல் இருக்கும் அப்படின்றதுக்காக கூட்டணி வச்சுட்டாங்க. மற்றபடி ஜெல்லுன்றது எப்படி இருக்குமா? கட்சி விவகாரத்தில் செங்கோட்டையன் வழியாக அமித்ஷா அவர்கள் தலையிட்டு இருப்பதால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு அதிருப்தியிலையும் கோபத்திலையும் இருக்கிறாரு. இல்லை, எல்லாம் வந்து நம்ம வெளியே சொல்றது தான். ஏதாவது பெரிய பிரச்சனை வந்தால்தான் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, மற்றபடி கிடையாது. இதே வந்து 6 மாதத்துக்கு முன்னாடி வந்து செங்கோட்டையனை யார் யார் பார்த்தா? அமித்ஷாவும் பார்த்தாரு, நிர்மலா சீதாராமன் பார்த்தாங்க. அப்போ வந்து கூட்டணி கிடையாது. கூட்டணி இல்லாத போது ஒரு கட்சியை பலவீனப்படுத்த எந்த கட்சியும் கூட்டணி வந்ததுக்கு அப்புறம் தான். இல்லை, கூட்டணி
கூட்டணி வைக்கும் போதே கண்டிஷனோட தானே வைக்கிறாரு. நான் சொல்றது கேளுங்க. விவகாரங்கள்ல தலையிடாது. இல்ல அத்திக்கடு அவினாசிக்கு பாராட்டு விழா நடந்த பிறகு போய் பார்க்கும்போது அப்போ கூட்டணி கிடையாது, ரைட்டா? அப்போ கூட்டணி இல்லாத போது பாக்குறாங்க. அது முன்னாடி பாக்குறாங்க. அதான் சொல்லி முடிச்சிடறேன். அந்த ஏப்ரல் நான் சொல்லி முடிச்சிடறேன். இப்போ அது பார்த்தாங்கல்ல, அதை நியாயப்படுத்தலாம். ஏன்னா எந்த கட்சியை வேணாலும் பலவீனப்படுத்த யாருனாலும் முயற்சி பண்ணுவோம். அதிமுகவும் அதான் பண்ணும், திமுகவும் அதான் பண்ணும், ரைட்டா? கூட்டணி சேர்ந்த பிறகு பலவீனப்படுத்த முயற்சி பண்ணக்கூடாது. இப்போ உள்துறை அமைச்சர் சந்திச்சது தவறான தவறு தான் நம்ம சொல்லிடலாம். ஏன்னா முதல் கண்டிஷனே அவர் ஏப்ரல் 11 பேசும்போது 3 கண்டிஷன் போடும். முதல்ல இப்போ ஆரம்பிக்கிறது என்ன சொன்னார்? அதிமுகவின் உள்கட்சி விவகாரத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம், நானும் என் கட்சியோ தலையிடாதுன்ட்டார். அப்படி இருக்கும்போது செங்கோட்டையனை பார்த்தா நீங்கள் சொன்ன மாதிரி அது தவறு தான், உண்மைதான். ஆனால் என்ன காரணத்துக்காக பார்த்தாருன்றது நம்மளுக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. அது இப்போ தெரிஞ்சிருச்சே. எங்க தெரிஞ்சிச்சு? அதான் பிரஸ் மீட் கொடுத்து ஓபன் என்ன சொன்னாரு சொல்லுங்க. எல்லாரும் ஒருங்கிணைங்க. என்ன சொன்னாரு? யாரு? அம்மா அமித்ஷாவா? இல்ல இவரு சொல்றாரு. செங்கோட்டை இவரு அதான சொல்லுகிறாரு. செங்கோட்டை என்ன சொல்றாரு? இவரு போய் கோபியை பார்த்தாரு சார், உள்துறை அமைச்சர் கோபியை பார்த்தாரு சார். கோபி என்ன சொன்னாரு? அது வேணும்ல, ஒரு பக்கத்து வாக்குமூலத்தை வாங்கி தீர்ப்பு கொடுக்கலாமா, ட்ரையல் பண்ணலாமா? அதுதான் ஒரு நீதிபதி கிட்ட கேக்குறாங்க. கூட்டணி போய் உடைஞ்சிருமே சார். அவர் என்ன சொன்னாருன்னு சொல்லணும்ல. அவர் திட்டி அமைச்சிருந்தாருன்னா உங்க கட்சி வேலையை உங்க கட்சி பிரச்சனை உங்க கட்சி நீங்க பாத்துக்கோங்க, உள்கட்சி வேலை நாங்க தலையிட மாட்டோம், அது உங்க வேலை அப்படி சொல்லி அனுப்பியிருந்தாருன்னா சொல்லுங்க. அதை வெளியே சொல்ல முடியாதுல்ல எடப்பாடி நம்ம செங்கோட்டையா? இல்ல ஆனா அப்படியா இருந்தா இருக்கலாம்ல. அப்படியே அமித்ஷா இறங்கி வந்து இதை சொல்ற மாதிரி அமித்ஷா இறங்கி வந்து இது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சார். அமித்ஷா சொல்லனாலே நீங்க புரிஞ்சுக்கணும், புரியுதா? அமித்ஷா சொல்லனாலே நம்ம இன்னைக்கு வரைக்கும் வரல. இப்போ நம்ம யூகத்துல தான் சொல்றோம். அவர் பார்த்தது தவறுன்றதுக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது. பார்த்தது தவறு தான், பார்த்துருக்க கூடாது. ஆனால் இடம் பொருள் யாவல் அறிஞ்சு நம்ம யூகிச்சு என்ன சொல்கிறோன்னா, இவர் போய் அங்கே உட்காந்து ஒரு வேளை கேட்டுட்டு இருக்கலாம், யார் மூலமாகவும் கேட்டுருக்கலாம், முக்கியமான தலைவர்கள் யாருன்னா பிடிச்சி கேட்டுருக்கலாம். என்ன கேட்டுருக்கலாம்? அவங்க மறுத்தா கூட இப்போ 6 மாதத்துக்கு முன்னாடி என்ன பகடைக்காயாக பயன்படுத்தினீங்க கூட்டணி சேர்றதுக்கு, இப்போ சேர்ந்த பிறகு என்ன கட்டி விட பாருங்களா? ஒரு மரியாதைக்காக பார்க்கலாம்ல, என் பதவியெல்லாம் கூட போயிட்டு அந்த கட்ரேசி கூட அவர் பார்த்துருக்கலாம், பார்த்துட்டு சொல்லியிருக்கலாம், ஐயா இது உங்கள் உள்கட்சி பிரச்சனை, ஒரு கட்ரேசிக்காக நான் பார்த்தேன், அதனால் நீங்களே ஃபேஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அந்த தகவல் இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கலாம், இந்த தலைமைக்கும் இருக்கலாம் இல்லையா? நம்ம அதனால் அவ்வளோ சீக்கிரத்தில் அதை யூகிச்சு சொல்ல முடியாது இல்லையா? இப்போது ஒரு நீதிமன்றத்திலே அதுதான், ஒருத்தர் கண்ணில் வந்து கண்ணு பிடிக்கிட்டாங்கன்னா ரத்தத்தோடு வந்தோடனே பார்த்த உடனே தீர்ப்பு எழுத போகும்போது நீதிபதி ஒரு மூத்த வக்கீல் சொல்கிறாரு, ஐயா இன்னொரு பக்கம் விளக்கத்தை கேட்காம நீங்கள் தீர்ப்பு எழுதிடாதீங்க, ஏன்னா இவனால் பாதிக்கப்பட்டவன் 2 கண்ணையும் இழந்த நிலையில் வரலாம், சொல்ல முடியாது, அதனால் 2 பக்கமும் கேட்டு தீர்ப்பு எழுதுங்கன்னு. அது போல் இன்னொரு பக்கம் அமித்ஷா வருஷன் கேட்ட பிறகு நம்ம தீர்ப்பு எழுதணும். ஓகே, இதில் நிறைவாக ஒரு விஷயம் சார், இதில் அவர் யாரெல்லாம் போய் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திச்சோன்னு அந்த முன்னாள் அமைச்சர்கள் இதில் இவரும் ஒருத்தர், மற்ற அமைச்சர்கள்லாம் அமைதியாக இருப்பதன் காரணம் இல்லை? செங்கோட்டையனுக்கு எதிராவது பேசியிருக்கலாம்ல, பட் பேசாமல் இருக்கிறார். இல்லை, நான் என்ன சொல்ல வரேன்னா இதில் சில விஷயங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ நானும் சொல்லிடலாம் என்னென்னு, இவங்க 6 பேர் போய் சந்திச்சாங்கல்ல, அதற்கு முன்னாடி ஒரு 25 முன்னாள் அமைச்சர்கள் போய் சந்திச்சாங்க எடப்பாடியார். சந்தித்து என்ன சொன்னாங்கன்னா, கட்சி அலுவலகத்தை நாங்கள் தெய்வமாக நினைக்கிற எம்ஜிஆர் தங்க மாளிகையை அடித்து உடைச்சி இருக்கிற டாக்குமெண்ட்லாம் எடுத்துன்னு போனார், அவரெல்லாம் கட்சியில் சேர்த்தா நாங்கள் வேறு முடிவு எடுக்க வேண்டியது இருக்கும். அப்படி 25 முன்னாள் அமைச்சர்கள் சொன்னார். செங்கோட்டையோட சீனியர்கள்லாம் இருந்தாங்க அதில். இப்போ எடப்பாடியார் என்ன முடிவு எடுக்கணும்? இதெல்லாம் எப்படின்னா உள்ளுக்குள்ளே கன்சல்டேஷன், இதை வந்து வெளியே சொல்லவே கூட, வெளியே பேசக்கூடாது எந்த ஒரு விஷயமுமே. செயற்குழு பொது, அதுதான் சீனியரு. அப்புறம் சீனியர் அனுபவம் என்ன? செயற்குழு பொதுக்குழுக்குள்ளே அடிச்சுக்குவாங்க, பயங்கர சண்டை வரும். இந்த மாவட்ட செயலர் என்னை ஏமாத்துறாரு, இவன் எதிர்கட்சி கூட சேர்ந்துன்னு சூழ்ச்சி பண்ணுறான், நான் தோக்கிறதுக்கு காரணமே இவன் தான். இதெல்லாம் ஜெயலலிதா அம்மா மேடையில் இருக்கும்போதே நடந்துருக்குது. ஜெயலலிதா அம்மா எதிரே சொல்லுவாங்க, ஒரு ஒன்றிய செயலாளர் சொல்லுவாரம்மா இந்த மாவட்ட செயலர் என்னை ஏமாத்திட்டாமான்னு. இதெல்லாம் நடக்கும். வெளியே போய் ஒன்றா இருப்பாங்க, அதுதான் கட்சி உரிமை. கட்சிக்குள்ளே செயற்குழுவில் எந்த கஷ்டனாலும் சொல்லலாம், எந்த பிரச்சனைனாலும் நீங்கள் சொல்லலாம். அதற்கு பிறகு தலைமை என்ன முடிவெடுத்ததோ அதுதான் இறுதி முடிவு, புரியுதா? அதுதான் ஒரு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, மை லீடர் இஸ் ஆல்வேஸ் ரைட் ஈவன் தோ ஹி இஸ் ராங். எனக்கு தவறாக தோன்றும் காரியம் கூட என் தலைவன் செய்திருந்தால் அது சரியாகத்தான் இருக்கும், என் தலைவன் தவறே செய்ய மாட்டான் அப்படின்றவங்க தான் இருக்க முடியும். இல்லையா நீங்கள் வெளியே போயிடணும், உள்ளுக்குள்ளே இருந்து குழப்பத்தை உண்டு பண்ணிடக்கூடாது, அதுதான் முக்கியம், புரியுதா? ஏன்னா நம்ம நான் சொல்கிறது தான் தலைவர் ஏற்றுக்கணும்னு எப்படி சொல்ல முடியும்? ஜனநாயகம் அதான். எவ்வளோ பேர் சொல்கிறாங்களோ இந்த மாதிரி என்ன மாதிரி அந்த மாறுபட்ட கருத்து இதெல்லாம் முடிவு பண்ணி தானே செயற்குழு பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றன்னு நீக்கிறாங்க, அதுக்கு தானே. அப்போ அந்த கட்டுப்பாடு இல்லாமல் அப்போ செங்கோட்டை இதை பேசுகிறாருன்னா வேறு அஜெண்டா ஒழிய இந்த அஜெண்டா கிடையாது. ஏன்னா 2017 ஜெயலலிதா அம்மாவை வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர் தான் முதல் கையெழுத்து ஒருங்கிணைப்பாளர். சசிகலா அம்மாவை சொல்கிறேன், சசிகலா அம்மாவை நீக்கும் போது இந்த செங்கோட்டை எங்கே இருந்தார்? அதுக்கு அடுத்தது டிடிவி தினகரன் துணை பொதுச் செயலாளர், கட்சி அடிப்படை உறுப்பினர், எல்லாத்துலேயும் முதல் கையெழுத்து ஓபிஎஸ் போடும்போது செங்கோட்டை எங்கே இருந்தார்
சொல்லுங்கள். அன்றைக்கெல்லாம் செங்கோட்டை எங்கே இருந்தார்? 2021 அமமுக தனியாக நின்று 21 இடத்துல வாக்கை பிரிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல. அப்புறம் செங்கோட்டை ஏன் பேசலை? அப்போல்லாம் பேசாமல் ஏன் இருந்தார்? இப்போ வந்து பேசுகிறாருன்னா இப்போ அவர் பேசுகிறதுக்கு வேறு முக்கியத்துவம் அவருக்கு குறையுது. அவர் எதிர்காலம் இருண்ட காலமாக மாறிடுதோ அந்த ஒரு இதில் வந்து அவர் பேசுகிறாரு. மற்றவர்கள் அவரை பயன்படுத்தலாம். ஒருவேளை அது மற்றவர்களுக்கு இவர் பயன்படக்கூடாது. நம்ம மற்றவங்களை சொல்லி பிரயோஜனம் கிடையாது. இவர் தான் பயன்படக்கூடாது. அப்போ இந்த மாதிரி சிக்கல்கள் எல்லா கட்சியிலையும் வரும் தான். அதை தாண்டி நிற்கிறது தான் கட்சி, அவ்வளோதான். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் நடக்கும்போது பேசலாம் சார். தற்போது வரைக்கும் பல்வேறு கருத்துக்களையும் தகவல்களை பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றி. நன்றி.